சுவாமியே சரணமையப்பா. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திருவம்பாவை பூஜையினுடைய 2வது நாள். இன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்த இந்த 21 நாட்கள் அனுஷ்டித்த விநாயக சஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தி நாள். இன்று விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற வகையிலும் பல்வேறு ஆலயங்களிலே கஜமுகாசுர சம்ஹாரம் நடைபெறுகின்ற வகையிலே யாழ்ப்பாணத்திலே முன்னைய காலத்திலே எல்லாம் ஆரம்ப காலத்திலே காரை நகர் என்கின்ற சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற காரை நகர் பதியிலே கற்பக விநாயகர் ஆலயம், பாரி வளவு கற்பக விநாயகர், அந்த ஆலயத்திலே இந்த நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது 8-9 வயசிலே என்னுடைய தந்தையாரோடு அந்த உற்சவத்துக்கு உதவிக்கு சென்ற ஞாபகங்கள். அப்பொழுது அங்கெல்லாம் சிறப்பான முறையிலே இந்த கஜமுகாசுர சம்ஹாரம் காரை நகர் வாரிவளவு கற்பக பிள்ளையார் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது பல்வேறு இடங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் அனுஷ்டானத்திலும் கலந்து கொள்வதோடு ஐயப்ப சுவாமியுடைய பூஜை வழிபாடுகளிலே இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இந்த 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற மகர ஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் குரு பூஜை வழிபாடு, பாத பூஜை வழிபாடு, பீடாரோகண விழா, இந்த 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற குருபீடாதிபதி பீடாரோகண விழா நிகழ்வோடு சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் அடியார்கள், பக்தர்கள், உறவினர்கள் எல்லாம் பாத பூஜை செய்து வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இன்றைய தினம் நள்ளிரவு சபரிமலை யாத்திரைக்காக சாஸ்தாபீடத்து சுவாமிகள் விமான நிலையத்துக்கு புறப்படுகின்றதாகிய வழி அனுப்பி வைக்கின்ற வைபவமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த குரு பீடாதிபதி பீடாரோகண விழாவோடு சுவாமிமார்களெல்லாம் சபரிமலை யாத்திரை சென்று ஐயனை தரிசிப்பதற்காக செல்லுகின்ற நிகழ்வும் அனைவருக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலேயும் சென்று அதிகாலையிலே பிரார்த்தனை செய்வதோடு இன்று விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானத்திலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் விநாயகப் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.
இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பொழுது அவரை வணங்குவதற்காக, ஆராதிப்பதற்காக, அவரை மீட்பராக ஏற்று புகழுவதற்காக இடையர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை அவர்கள் கேட்டு அவர்கள் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த பாலக இயேசுவை கண்டு ஆராதித்தார்கள் என்று நற்செய்தி எடுத்து கூறுகின்றது. ஆனால் மத்தேயு நற்செய்தியிலே பிறக்கின்ற மீட்பர் பெரும் அரசராக இருப்பார் என்று சொல்லி, அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பார் என்று சொல்லி, பல நாடுகளிலே இருந்து மன்னர்கள் வந்து பரிசில்கள் கொடுத்து இந்த அரசரை ஏற்றுக்கொள்வார்கள், தலை வணங்குவார்கள் என்று இறைவாக்கினர்கள் கூறிய அந்த வாக்கு நிறைவேறிற்று என்று நிரூபிப்பதற்காக கீழத்தேயங்களிலே இருந்து ஞானிகள் வந்தார்கள். அவர்கள் வால் நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலிலே வந்தார்கள். ஏரோதுவினுடைய அரண்மனைக்கு சென்று இப்படி ஒரு மீட்பர் அரசர் பிறந்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை அறிவித்து வழி தேடுகின்ற பொழுது இந்த ஏரோது அவர்களுடைய அந்த பயணத்தை அறிந்து உண்மைதான் என்று தெளிந்து இந்த மீட்பரை கொல்ல வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் வகுக்கின்றான். இருப்பினும் இந்த ஞானிகள் வந்து இயேசுவுக்கு பொன்னும் தூபமும் வெள்ளை போளமும் என்று அடையாள ரீதியாக பரிசில்கள் வழங்கினார்கள், தண்டனிட்டு வணங்கினார்கள். ஞானிகள் தங்களுடைய இயற்கையினுடைய அறிவுகளையெல்லாம் திரட்டி அவர்கள் உண்மையை கண்டுபிடித்தார்கள். இதனால் இது திருக்காட்சி விழா என்று அழைக்கப்படுகின்றது. இயேசு இனங்கள், சமயங்கள், நாடுகள் அனைத்தையும் கடந்து எல்லோருக்கும் சொந்தம் என்று சொல்லி, வெறுமனே யூத மக்களுக்கு அல்லது ஒரு இன மக்களுக்கு அல்லது ஒரு புவியியல் ரீதியாக உள்ளடக்கப்பட்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, எல்லைகளையெல்லாம் கடந்து அனைவருக்கும் சொந்தம், எல்லோரும் அவருடைய காட்சியிலே அவருடைய திருக்காட்சியை கண்டு களிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பரிசில்கள் வழங்குவதற்கும் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கும் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த திருக்காட்சி விழாவிலே கிறிஸ்துவை இன்னும் இனம் கண்டுகொள்ளாத மக்கள் யாவருக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய இந்த மீட்பு செய்தி அனைவருடைய உள்ளங்களிலும் எட்ட வேண்டும். அவர்களை ஆண்டவர் தொட வேண்டும். அவர்கள் மீட்பின் பாதையிலே வழிநடக்க வேண்டும். அதனூடாக இறைவன் அவர்களுக்கு அருளுகின்ற அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான அருள் வளங்களை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பான முறையில் மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு,
எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார், என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.